ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் கேக் வித் டம்மியோட எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டம்மி யூஸ் பண்ணி ஒரு கேக் ஆர்டர் வருது அப்படின்னா நீங்களும் ஈஸியாக இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 kg. ஆனால் அது அவங்க கொஞ்சம் பெருசாக வேணும், ஆனால் 3 டயரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதில் ஒரு டம்மி இன்க்ளூட் பண்ணி தான் இந்த கேக்கை செஞ்சுருக்கோம். டம்மி வச்சு நம்ம செய்கிறப்போ எந்த மாதிரி செய்யணும், அதோட டின் சைஸு செலெக்ஷன் எல்லாமே நான் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். நம்மளோட பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது டோட்டலாக 3 kgலான கேக்கு. ஓகேவா, 3 kgயில் கேக் வித் டம்மியோட நம்ம செஞ்சுருக்கோம். இதே கேக்கு நீங்கள் 2 kg 1 kg 5 kg இந்த மாதிரி எந்த கேஜியில் வேணும்னாலும் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேக் செய்யலாம். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் எத்தனை கேஜியில் வேணும்னாலும் இந்த மாதிரி செய்யலாம். பட் நீங்கள் டம்மி யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் 3 kg. ஸோ பேஸில் 12 இன்ச்சிலான டம்மி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே 2 kg கேக்கை 8 இன்ச்சு டின்னில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 டைம்ஸாக தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கு மேலே 6 இன்ச்சில் 1 kg கேக்கு அந்த மாதிரி தான் நான் 2 டின்ஸ் யூஸ் பண்ணேன். கேக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு அப்புறமா 6 இன்ச்சு. எப்போவுமே நம்ம டயர் கேக் செய்கிறப்போ 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கணும். ஓகேவா, இப்போ 8 இன்ச்சிலான அந்த கேக் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கரெக்டாக ஒரு கேக் பேஸ் போர்டு எடுத்திருக்கேன். சேம் 8 இன்ச்சு. அதில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. தென் கிளிங் ரேப் வச்சு இந்த மாதிரி நல்லா அதை கவர் பண்ணி எடுக்கணும். இது கேக் கார்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அது இருந்தால் கூட ஓகே தான், நீங்கள் அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டவல் வச்சு அதை ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை கரெக்டாக கேக் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பேஸ் வேணுமானா கண்டிப்பாக வேணும். பிகாஸ் 2 kg வெயிட் இருக்குது இந்த கேக்குக்கு. ஸோ 2 kg நம்ம ஸ்பேச்சுலாக வச்சோ இல்லை வேறு எந்த லிஃப்டர் வச்சோ நம்ம எடுத்து மாற்ற முடியாது. கண்டிப்பாக என்னது பேஸ் நமக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இந்த கேக்கை அரேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பேஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது கேக் கரெக்டாக கேக் மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் அதே சைஸுக்கு எடுக்க சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 8 இன்ச்சிலான பேஸ். அதில் ஃபுல்லாக அந்த கேக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த 8 இன்ச்சு கரெக்டாக நமக்கு அந்த பேஸும் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த சுகர் சிரப்பை என்ன நீங்கள் வெட் பண்ணுறீங்களோ அதை வெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பட்டர்ஸ்காட்ச் கேக்கு. ஸோ அதுக்கான ஸ்பாஞ்ச் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர்லான சிரப்பு தான் நான் வெட் பண்ணுறேன். ஸோ இதோட ரெசிபி வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்தா கூட பழைய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு இதே போல் டயர் கேக்கு கூட பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இது ரெசிபிக்கான வீடியோ கிடையாது. நம்ம டம்மி யூஸ் பண்ணி கேக் எப்படி டயர் கேக் எப்படி நம்ம அலைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயினே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அது எத்தனை டயர் எத்தனை ஸ்லைசஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இதில் அலைன் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம டயர் கேக் செய்கிறப்போ அந்த பாட்டமில் வர அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் நம்ம இதில் பேஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு கேக் எந்த டேமேஜுமே வராது. அதனால் நீங்கள் தைரியமாக தேவையான அளவுக்கு சோக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேஸ் வைக்காமல் இல்லை கேக் கார்டு வைக்காமல் செய்கிற கேக்குக்கு பாட்டம் லேயரில் ரொம்ப வெட் பண்ணிக்க கூடாது, லைட்டாக தான் வெட் பண்ணிக்கணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 லேயர்ஸ் வரும். அதாவது 2 kg 8 இன்ச்சு டின்னில் 2 தடவையாக பேக் பண்ணி எடுத்து 3 லேயர்ஸ் வச்சு நமக்கு 6 லேயர்ஸ் வரும். ஆனால் நான் இதில் 5 லேயர்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா இதில்
அந்த கேக் பாப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இதில் 5 லேயர் தான். அதே போல் தான் டாப்பில் வர அந்த கேக்குக்குமே 6 இன்ச்சு டின்னில் 1 kg பேக் பண்ணிவிட்டு அதுவுமே நான் 5 லேயர் தான் வச்சுருப்பேன். 1 லேயரை வந்து கேக் பாப்புக்கு எடுத்திருந்தேன். இப்போ நம்ம மெயின் சாப்டருக்கு வருவோம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த பேஸ் பார்த்திங்கன்னா டம்மி, இந்த டம்மியோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. ஓகேவா? அதுக்கு எடுத்திருக்க பேஸ் போர்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். 12 இன்ச்சிலான ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு அந்த டயர் கேக்கோட அந்த ஸ்டெப்புக்குமே நம்ம 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 12 இன்ச்சிலான ட்ரம் போர்டு, 10 இன்ச்சில் டம்மி, தென் வந்து அடுத்த டயர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அதுக்கு மேலே 6 இன்ச்சு, அந்த மாதிரி 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வந்து இந்த டம்மியில் நான் இது மாதிரி ஒரு செலட்டாப் போட்டு எடுத்திருக்கேன் இந்த சைடில். இது வந்து நீங்கள் ரீயூஸுக்காக எல்லாம் கிடையாது. எகெயின் நான் இந்த டம்மியை வந்து ரிட்டர்ன் பண்ணலை. இதை ஏன் நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் வந்து சின்ன சின்ன அந்த தெர்மாக்கோல் பீசஸ் வந்து இலகி இருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன்னாலே கிட்ஸுங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு ஹெல்த்துக்காக கூட நான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா இது டம்மின்னு. அவங்க வந்து ஃபைனலாக கையால் எடுக்கிற டைமில் அதை க்ரீமோட சேர்த்து அந்த தெர்மாக்கோல் பீசஸும் வந்துடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வாயில் போய் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ கண்டிப்பாக என்ன ஆகாது, அது வந்து இந்த தெர்மாக்கோல் வந்து இலகி வராது. ஸோ வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால தான். மற்றபடி நம்ம டைரெக்டாக வேணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம், இது மேலேயே ஐசிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதோட பாட்டமில் இப்போ வந்து டபுள் சைடு செலோடேப்னு கிடைக்கும் இல்லையா, ஸோ அதையுமே வந்து நான் இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நல்லா ஒட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதனால் நிறைய இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக அதோட சென்டர் போர்ஷனில் கரெக்டாக உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ரெண்டில் வந்து போர்டில் டிசைன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து கரெக்டாக நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கரெக்டாக வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக கேக்கு கூட ஐசிங் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த டம்மி ஐசிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் வந்து இது வெயிட்டே இருக்காது இல்லையா, நமக்கு டேண்டபிளில் சுற்றி விடுறப்போ டோட்டலாக அந்த பேஸோடு சேர்த்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீமை வச்சு தான் இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் கோட் பண்ணி எடுத்திருந்தேன். அது ஒன்றும் இல்லை, இது போல் நம்ம க்ரீமை பைப்பிங் பேக்கில் அடைச்சிட்டு ஃபுல்லாக இது போல் வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும். தென் இது மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நீங்கள் அதை வந்து டேண்டபிளில் சுற்றி விட்டு லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இப்படி செய்கிற டைமில் நீங்கள் அந்த டேண்டேபிளோட சேர்த்து அந்த கேக் பேஸையும் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது நகர்ந்து கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பெரிய வீடியோ, ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக அதை விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அது ஐசிங் பண்ணுற டைமில் அந்த போர்டோட சேர்த்து டேண்டேபிளோட சேர்த்து அந்த போர்டையும் லைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இது இலகி விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கேக்கை வந்து ஐசிங் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஐசிங் முடித்ததுக்கு அப்புறமா இது மாதிரி போர்டை வந்து உடனே க்ளீன் பண்ணிக்கணும். தென் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது கண்டிப்பாக இது கவுத்துறப்போ கேக்காக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். பட் எதுவுமே ஆகலை, அது வந்து நல்லாவே ஸ்டிக்காக இருக்குது. இந்த கேக்கை வந்து டெலிவரிக்கு முந்தின நாளே நான் வந்து கேக்கு செஞ்சுட்டு அதை வந்து க்ரம் கோட் போட்டு வச்சுருந்தேன். அப்பவுமே இந்த க்ரீமை வந்து பீட் பண்ணிவிட்டு இது போல் கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் வந்து இந்த மாதிரி பெரிய கேக்குக்கெல்லாம் க்ரீம் பீட் பண்ணுற டைமில் நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பீட் பண்ணுவேன். அப்போ டோட்டலாக நம்ம பீட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான். இந்த கேக்குக்கு அவங்க கேட்டிருந்த கலர் பார்த்திங்கன்னா மெஜந்தா கலர். ஸோ வந்து அந்த கலருக்காக நம்ம எந்தெந்த கலர் மிக்சிங் பண்ணலாம் அப்படின்னா பிங்க் அண்டு வயலட் கலர் மிக்சிங் பண்ணலாம். 1 ட்ராப் பிங்குக்கு 2 ட்ராப் வந்து வயலட் கலர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜந்தா கலர்லான, அதாவது பிங்கும் இல்லை வயலட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கலரில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்பலாம் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. இது இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து க்ரீமை வந்து சரியாக கரெக்டாக பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேயே நம்ம பீட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஏர் வராத அளவுக்கு நல்லா ஏர் டைட்டாக வந்து கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டே இந்த க்ரீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஏர் பபிள்ஸ் எதுவுமே ஆகலை, நல்லாவே தான் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த க்ரீமை வச்சு தான் இப்போ வந்து நம்ம ஃபைனல் கோட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ப தான் இந்த மாதிரி கலர் வந்து ஒரு ஆஃப் போர்ஷன் மட்டும் கேட்கல, கலர் வேறு கலர் வர மாதிரி நான் இது வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னலாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ப நீங்களும் வந்து செஞ்சுக்கலாம்.
இது நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் பெட்டல் யூஸ் பண்ணுற ஒரு நாசில் வச்சு ஒரு தின்னான லேயர் மட்டும்தான் நான் இதில் வந்து க்ரீமில் கொடுத்துருக்கேன் பாட்டமில். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு தின் லேயர் மட்டும்தான் இந்த கலரில் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் டாப் அண்ட் பாட்டமில் பாதி அளவுக்கு ஒயிட்டை கொடுத்துட்டு பாதி அளவுக்கு இன்னொரு கலர் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். பட் இது வந்து அவங்க வந்து கொடுத்துருந்த இமேஜில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபினிஷிங் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கேக்கு வந்து இந்த போர்டில் இருந்து வெளியே எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 8 இன்ச்சில் பேஸ் வச்சாலுமே அதை வந்து 10 இன்ச்சு போர்டில் வச்சு தான் என்னது அதை வந்து நம்ம ஐசிங் செஞ்சிட்டோம். அப்போ அது கூட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். பிகாஸ் வந்து ஒரு போர்டுக்கு மேலே இன்னொரு போர்டு வச்சுருக்கிறதுனால அதுவும் வந்து கொஞ்சம் நகரதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இது கூடவே இந்த கப் கேக்கையுமே இப்போ வந்து டிசைன் போட்டு எடுத்தாச்சு. அதுவுமே அவங்க கொடுத்துருந்தா அந்த மெயின் கேக்குக்கு வர அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதுலேயுமே கலர் சூஸ் பண்ணி டிசைன் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டம்மி ஃபஸ்ட்டு டயர் செகண்ட் டயர் இது எல்லாமே வந்து இதே கலர் காம்பினேஷனில் வந்து நான் ஐசிங் முடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் நான் இதை வந்து சென்டரில் வந்து ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் பார்த்து ப்ரெஸ் பண்ணி அது அந்த ஹோல் போட்டிருந்தேன். பிகாஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து இது ஹோல் போட முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு தான் நான் என்ன பண்ணேன், இதை வந்து அதில் வந்து ஒரு டர்வல் கூட நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேக் பேஸில் இருந்தது வீடியோக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு கவர் பண்ண முடியலை. அதான் நான் எடுத்து காமிச்சிருப்பேன். அந்த 10 இன்ச்சு போர்ட்லேருந்து 8 இன்ச்சு போர்டில் தான் இந்த கேக் இருக்குது. ஓகேவா? அது அப்படியே மெதுவாக அந்த பாட்டமில் கைக்கு சென்டரில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக இப்போ க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் நம்ம கேக் வச்சு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருக்கிறதுனால. ஸோ அதை கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த ஹோலை வந்து நம்ம இன்னொரு டர்வல் வச்சு அதை கரெக்டாக அதை ஹோல் கரெக்டாக போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து வைக்கணும். இப்போ கூட இந்த கேக்கில் சைடில் லைட்டாக வந்து இது நல்ல வெயிட் 2 kg கேக்குங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். பட் இந்த மாதிரி சின்ன டேமேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதில் நம்ம டிசைன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிசைன்ஸ் வச்சு அதை ஹைட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு மேலேயுமே இந்த மாதிரி அந்த கேக்கோட ஹைட்டை செக் பண்ணிவிட்டு கேக்கில் மட்டும்தான் அதுக்கு மேலே அந்த டம்மியில் வந்து போகாது. கரெக்டாக அந்த கேக்கோட ஹைட்டை செக் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஒரு 4 டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு டாப்பில் வேற அந்த கேக்கை வந்து நம்ம வச்சிடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு கேக் லிஃப்டர் வச்சு தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் இது 1 kg வெயிட்டு தான். கொஞ்சம் அந்த அளவுக்கு அதாவது 2 kg கேக்கு வந்து நம்ம எடுக்கிற அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. இப்போது நம்ம அது வச்சதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ஸ்பேஸ் சென்டர் போர்ஷனில் பார்த்து அதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு டயர் செகண்ட் டயர் இந்த 2 டயரோட அந்த ஹைட்டை செக் பண்ணிவிட்டு அதுலேயுமே நமக்கு வந்து ஒரு டவல் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னும் இந்த சைடில் வந்து ஒரு 2 டவல் கூட நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதுவுமே அந்த 2 டயர் அதாவது டம்மி இதில் வராது. நம்ம டம்மியிலேருந்து இந்த டாப் வரைக்கும் சென்டரில் ஒரு டவல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த டேமேஜும் வராது. ஸோ இப்போ மேலே இருக்கிற இந்த 2 கேக்கும் வந்து நகரக்கூடாது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம எகெயின் வந்து ஒரு 3 டவல்ஸ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வந்து ட்ராவலில் ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு போயிருந்து. பட் அந்த கேக்குக்கு எந்த டேமேஜுமே வரல. சின்ன சின்ன அந்த டிசைன் ஒர்க் மட்டும் சின்னதாக வந்து மூவ் ஆயிருந்துச்சு. இதில் வந்து சாக்லேட் எல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு இருந்துச்சு. அதில் வந்து டூத்பிக் இன்சர்ட் பண்ணிட்டு கூட வச்சுருந்துருக்கலாம். அதாவது அந்த ஃபெரரோ ரோச்சர் இந்த மாதிரி சாக்லேட் வந்து இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேக். அவங்க கொடுத்த அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு கூடவே அவங்க ஓனாகவும் ஒரு சில ஐடியாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ வந்து இந்த கேக்கில் வேறு எந்த டேமேஜுமே வரல. அது மாதிரி அந்த ஹாப்பி பர்த்டேன்னு வச்சு அந்த பாட்டமில் ஒரு டாப்பர் வச்சுருந்தேன். அது கூட வந்து லைட்டாக கீழே விழுந்திருந்தது. அது ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த அதாவது அந்த பர்டிகுலர் அந்த பிளேஸ்லேருந்து அது வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருந்தது, அவ்வளோதான். மற்றபடி கேக்கு இந்த 3 டயர் கேக்குக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வரல. நான் ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வச்சதுக்கப்புறமா இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே வந்து அதாவது கஸ்டமர் நமக்கு கொடுத்த அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபைனலாக காண்பிக்கிறேன். எந்த ப்ராப்ளமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ரொம்ப சேஃபாக தான் இந்த கேக் வந்து ஃபைனல் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இதே மெத்தடில் வந்து இந்த மாதிரி கேக்கை வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம்.
தென் வந்து இதில் இருக்கிற இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து அவங்க கொடுத்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ப தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து எல்லாம் சேமாக இருக்காது இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. டம்மி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சால் வந்து பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இந்த சாக்லேட்ஸ், அதாவது இந்த ஃபெரரோ ரோச்சர் வந்து அது வந்து கொஞ்சம் அப்படி ரோல் டைப்பாக இருக்கிறதுனால அது வந்து கரெக்டாக நிற்கலை. ரொம்ப நேரம் ட்ராவல் இருந்ததுனாலையும் இந்த சைடில் இருந்தது 1-2 கீழே விழுந்திருந்தது. அவ்வளோதான். அதையுமே அங்கே போனதுக்கப்புறமா எடுத்து வச்சப்போ அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் அங்கே போய் சேர்ந்துருச்சு. எந்த டேமேஜுமே வரல. நம்ம ஃபஸ்ட்டு டயர் வைக்கிற டைமில் சைடில் வந்து கொஞ்சம் அது ப்ரெஸ்ஸாக இருந்து இல்லையா, அந்த போர்ஷன் கூட அந்த இது மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணுற டைமில் வந்து அதை ஹைட் பண்ணி விட முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 12x12 அப்படின்னு ஒரு ஹைட்டான கேக் பாக்ஸில் தான் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ வந்து நமக்கு அந்த ஹைட்டான கேக்குக்குமே ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கும். இப்போ 2 கேக்கை வந்து ஃபோல்டு பண்ணி கூட நம்மளால் 2 கேக் பாக்ஸை ஃபோல்டு பண்ணி கூட செய்ய முடியும். பிகாஸ் இதில் இருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக நமக்கு இருக்கணும், சைட்லேருந்து மேலே வரைக்கும். அதனால தான் அந்த 2 பாக்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த டால் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் 12x12, அதாவது பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாக்ஸுமே சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பேஸ் வந்து 12 இன்ச்சில் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பாக்ஸுமே சூஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து சேஃபாக நமக்கு டாப்பு வந்து க்ளோஸ் பண்ணலாம் முடியலை. ஸோ நான் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு கிஃப்ட் ரேப்பர் பண்ணுற மாதிரியான ஒரு ஷீட் வச்சு தான் அதை வந்து ஃபோல்டு பண்ணி சேஃபாக வந்து டெலிவரி பண்ணியிருந்தேன். இது கூடவே நம்ம கிளைண்ட் வந்து ஷேர் பண்ண வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே உங்களுக்கே தெரியும் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.